பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. விக்கிரவாண்டியில் பழமையான சிற்பம் கண்டெடுப்பு. விக்கிரவாண்டி ஒன்றியம் தொரவி கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான ஆலமரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பது போன்றும், அவரது காது கை கால்களில் அணிகலன்கள் அணிந்தும், 4 கரங்களில் பின்கையில் தாமரை மொட்டு ஏந்தியும், வலது கரம் அபய முத்திரையுடனும் இடது கரம் சின் முத்திரையுடனும் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கரடிக்குளத்தில் மாநில அளவிலான வாலிபால் விளையாட்டுப் போட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கரடிக்குளம் கிராமத்தில் 79வது சுதந்திர தின கொண்டாட்டமாக நடைபெற்ற மாநில அளவிலான வாலிபால் விளையாட்டுப் போட்டியில் சுமார் 30 அணிகள் கலந்து கொண்டது. போட்டியின் அரையிறுதி போட்டியினை மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கினார். இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அணி முதல் பரிசினையும், கோவில்பட்டி வாரியர்ஸ் அணி 2வது பரிசினையும், தென்காசி மாவட்டம் மடத்தூர் அணியினர் 3வது பரிசினையும், கரடிகுளம் அணியினர் 4வது பரிசினையும் தட்டிச் சென்றனர். இந்நிகழ்வில் சுற்றுவட்டார விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் யோகா மாஸ்டர் தாய்லாந்துக்கு சிறப்பு வருகை. பாங்காக் ஆகஸ்ட் 20 இந்தியாவின் பெங்களூருவில் சேவையாற்றும் பிரபல யோகா மாஸ்டரான யோகா ரிஷி டாக்டர் ரத்ன சரோ குமாரவேலு BCom DCA MT MAC அவர்கள் தாய்லாந்துக்கு அழைப்பின் பேரில் சென்றார். அவர் தலைநகர் பாங்காக்கில் அமைந்துள்ள பாங்காக் பள்ளிவாசலில் தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவ ஆலோசனை ஒன்றிணைவு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதில் கண் பார்வை குறைபாடு, சிறுநீரக கல், சர்க்கரை நோய் போன்ற பல உடல்நல குறைபாடுகளை பற்றி விளக்கி, அதை தொடு செய்கை மூலம் நிவர்த்தி செய்யும் வழிமுறைகளை விளக்கி செய்முறைகளை செய்தும் காட்டினார். சுமார் 1 மணி நேரம் நிகழ்வுற்ற இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பார்வையாளர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கங்களும் அளித்தார். பள்ளியின் இமாம் மௌலவி சபீர் அலி மிஸ்பாகி, சங்கத்தின் பொருளாளர் ஹனீபா, யோகி ஜக்காரியா, நீடூர் முகமது நிஜாமுதீன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொறுப்பாளர் சயீத் அவர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு, அவர் மூலமாக இதை பயில விரும்பும் மற்றவர்களுக்கும் செய்முறையை கற்றுத்தருவதற்கும் ஏற்பாடு செய்து அறிவிப்பும் செய்தது சிறப்பான செயலாக அனைவராலும் விரும்பப்பட்டது. செவ்வாய்க்கிழமை ஆட்டுச்சந்தை. திருநெல்வேலி மாநகராட்சி மேட்டுப்பாளையம் ஆட்டுச்சந்தை இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் கிடாய், ஆடு மற்றும் குட்டிகள் போன்றவற்றை வியாபாரிகள் விற்பனைக்கு அதிக அளவில் கொண்டு வந்தனர். ஆடி மாதம் முடிந்தது என்றாலும் ஆவணி மாதம் முதலே முகூர்த்த நாள் தொடங்குவதால் வெள்ளாட்டு கிடாய் மற்றும் செம்மறி கிடாய் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்டது. பலங்கைமான் வரதராஜன் பேட்டை மகாமாரியம்மன் ஆலயத்தில் வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி ஆவணி கடைசி ஞாயிறு தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது. பிள்ளையார்பட்டியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது விநாயகர் சதுர்த்தி விழா. கற்பக விநாயகர் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. காளிங்க நர்த்தன அலங்காரம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தென்னாகூர் ஸ்ரீ பாண்டுரங்கன் ருக்குமாயி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் கோகுலாஷ்டமி வைபவத்தில் இன்று 4ஆம் நாள் மூலமூர்த்தி காளியங்க நர்த்தனம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த வைபவத்தில் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.
தமிழ் மாநில காங்கிரஸ் வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் தொகுதியில் தெய்வ திரு ஜி.கே. மூப்பனார் அவர்களின் 94ஆம் ஆண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சி ஆர்கே நகர் ஜே. மாரி மாநில இணைச் செயலாளர் அவர்கள் தலைமையிலும், திரு பிஜு சாக்கோ வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சிறப்பு அழைப்பாளர்கள்: அன்னதானம் வழங்குபவர் திரு ஏ.எஸ். சக்தி வடிவேல் அவர்கள், திரு பி. திருவேங்கடம், திருமதி பி.எல். கல்யாணி, திரு அதிரடி கே. வேலு, திருமதி ஜி. அங்கவல்லி, திரு பாலசந்தானம், திரு எஸ்.எல். மகாராஜன், திரு அன்பில் இமயம், ஆர். ஸ்ரீனிவாசன், எஸ். பிரேம்குமார், திரு எம். பார்த்திபன், திரு எல். ஜேபிஆர், ஆர். ஹேமநாத் மற்றும் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட வட்ட தலைவர்கள் கே. மணிவண்ணன், கே. பிரதீப், எம். தினேஷ் பாபு, சி. உதயகுமார், திருமதி கே. சாரா, பி. சரண்யா, எஸ். பாலமுருகன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.